இந்த 2025 அப்படின்னு கிடையாது. எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் வந்து இப்போ நம்ம எண்ணெய்ங்கிறது எல்லா எண்ணெயும் வாங்கி ஊற்றுறோம். அதில் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தேவையான இடத்துல ஒரு நல்ல எண்ணெயோ ஒரு நெய்யோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொருளை வாங்கி நம்ம இந்த விளக்கேற்றுதல் அப்படின்ற விஷயம். அதுவும் குறிப்பாக வந்து விடியகாலம் 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே விளக்கேற்றுங்க. சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே விளக்கேற்றுங்க அப்படிங்கிறது தான் நான் எப்பயுமே சொல்கிறேன். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரையும் ஜாதகம் வைப்பேன். மற்ற நேரத்தில் ஜாதகம் பார்ப்பேன் பார்க்க மாட்டேன். அது 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரையும் தான் கிளாஸ் எடுப்பேன். அதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம ஒரு விளக்கேற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு அற்புதமான ஒரு நேரம். அந்த நேரத்தை நீங்கள் எதுவுமே பண்ண முடியல, ஒரு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிடுங்க. நாங்கள் அடிக்கடி சொல்கிறது ஒரே ஒரு தடவை நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துருங்க. கை கால் அழைச்சிட்டு முகத்தை அழைச்சிட்டு சாமிக்கு நம்மளோட வேண்டுதல், நம்மளுடைய பிரார்த்தனைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். நமக்கு ஒரு வழி கொடு. என்கிட்ட கடவுள் நான் கேட்குறது என்னென்னா, ஏதாச்சும் எனக்கு வழி கொடு. அந்த தீபத்திட்ட கேட்கும்போது, அந்த வெளிச்சத்திட்ட கேட்கும்போது, அந்த வெளிச்சம் கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னா, அந்த எப்படி அந்த இருளை அந்த வெளிச்சம் அகற்றுதோ, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய இருளை அகற்றி ஒரு புதிய பாதையை காண்பிக்கும் அப்படிங்கிறது தான் விளக்கேற்றுங்க அப்படிங்கிறது. பகல் நேரத்தில் விளக்கேற்றுங்கன்னு சொன்னால் சொல்லவே மாட்டோம் நாங்கள். எப்படி காலை விடியால் 4:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் தான் விளக்கு ஏற்றுங்க. அதேமாரி மாலை நேரத்தில் 4:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் கண்டிப்பாக விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். பரிகாரமாக தான் நாங்கள் எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறது அதுதான். நீங்கள் வேறு எதுவுமே செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு இது மட்டும் செய்யுங்க.